பாலேயனைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் பாலேயனைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டுயும் வகையறியே மாலே கொண்டுயும் வகையறியே மலர் தாழ்தருவாய் மாலே கொண்டு உயும் வகையறியே மலர் தாழ்தருவாய் காலே மிக உண்டு காலே இலாத கணவனத்தில் மேலே தூயில் கொள்ளும் மாலோன் மருகசம் வேலவனே காலே மிக உண்டு காலே இலாத கணவனத்தில் நாற்பத்தி 1வது திருப்பாடல். முருகா, உன் திருவடி எனக்கு வேண்டும், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம். நான் எங்கெங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறேன். உன் திருவடியை கொடுத்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே பால் வருமோ அந்த இடத்தை தாயிடத்திலே குழந்தை பார்க்கும். எது நமக்கு அருள் தருமோ அந்த திருவடியை அடியார்கள் பார்ப்பார்கள். நமக்கு அருள் தருவது திருவடி. ஆண்டவனுக்கு 2 திருவடி, ஒன்று அருள், இன்னொன்று ஞானம். அந்த திருவடியை எனக்கு கொடு என்று கேட்கக்கூடிய திருவடி பெற பிரார்த்தனை செய்யும் பாடல் இந்த 41வது திருப்பாடல். பாலே அணைய முடியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன். நான் அதல பாதாளத்திலே விழுந்து கிடக்கிறேன். பாலே அணைய முடியார்தம் இன்பத்தை பற்றி கிடக்கிறேன். இந்த பெண்களுடைய மொழி பால் போல் இருக்கிறது. பால் என்பது மொழி, பஞ்சென்பது பதம் என்பது போலே இது பால் போல இருக்கிறது. கண்ணலும் புளிக்கும் இன்சொற் கையரவம் கருகும் வாயாள் என்றது மாதிரி இந்த பெண்களுடைய மொழி பால் போல் இருக்கிறது. இவர்கள் தரக்கூடிய இன்பம் மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம நுற்ற மனம் உன்றனை நினைத்தமைய அருள்வாயே. இது எனக்கு இன்பமாயிருக்கிறது. பாலே அணைய மொழியார்தம் இன்பத்தை பற்றி கொண்டு என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன். மால்னா மயக்கம்னு அர்த்தம். பெண்ணாசை கொண்டவனுக்கு அறிவு விளங்காது, மயங்கும். அதிலே கிடக்கிறேன். நான் உய்ய வேண்டும், உய்யும் வகை அறியேன். எப்படி நான் காப்பாற்றப்படுவேன் எனக்கு தெரியவில்லை. உன் மலர்த்தாள் தருவாய். பாவ வெயிலில் வெதும்பிய ஆன்மாக்கள் ஒதுங்கி இளைப்பாறுவதற்கு முருகப்பெருமான் திருவடி நீழல்தான் நிழல் கொடுக்கும். அதனாலே அதை கேட்கிறார். அவனுக்கு என்ன பெருமை தெரியுமா? அழகான பாட்டு பாருங்க. காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே. காலே மிக உண்டு, காற்றைத்தான் சாப்பிடும் பாம்பு. ஆனா அதுக்கு கால் இருக்கோ? கால் கிடையாது. காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின், கணம்னா கூட்டம், படம்னா படம் எடுக்கிறது, பணம்னா படம், கூட்டமாகிய படங்களை உடைய ஆதிசேடன் மீது துயில் கொள்ளும், அரிதுயில் கொள்ளக்கூடிய மாலோன் பெருமானுடைய மருக திருமால் மருகனே, செவ்வேலவனே, சிவந்த வேலாயுதத்தை உடைய பெருமாளே. பாலே அணைய முடியார்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய். பெருமாளை அழகாக பாடுகிறார். அரவணையின் மீது பள்ளி கொண்டு சிவயோக நித்திரை செய்பவர் திருமால். பனகந்துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகொள் மருகோனே என்பது திருப்புகழ். வெமர வனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே என்பது பழனி திருப்புகழ். முருகா, மாலோன் மருகனே,
மன்றாடி மைந்தனே, இந்த பெண்களுடைய மயக்கத்திலே சிக்கிக் கிடக்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டும், உன் திருவடியைத் தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை பாடல் இது. நிணம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும், இனம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும், குணம் காட்டி ஆண்ட குருதேசிகள், குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகள், நம் குரச்சிறுமான் பணம் காட்டும் மல்குற்கு உருகும் குமரல் பதாம்புயத்தை வணங்க தலை வந்து, இது எங்கே எனக்கு இங்கில் வாய்த்ததுவே, குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து, இது எங்கே எனக்கு இங்கில் வாய்த்ததுவே, இது எங்கே எனக்கு இங்கில் வாய்த்ததுவே. நாற்பத்திரண்டாவது திருப்பாடல் தன் குறையை கூறக்கூடிய பாடல். அலங்காரத்தில் பல வகை பாடல்கள் உண்டு. இது தன் குறையை கூறக்கூடிய பாடல். அருணகிரிநாதர் பக்குவப்படும் முன்னால் பாடிய பாடல்களும் உண்டு, பக்குவப்பட்ட பின்னால் பாடிய பாடல்களும் உண்டு. நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, எனக்கு விதி இப்படி வந்து வாய்த்து விட்டதே என்று அடக்கூடிய பாடல் இது. நிணங்காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குருதேசிகன் நம் குரச்சிறுமான் பணங்காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்காத் தலை வந்து, இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே, முருகனைக் கும்பிடாத தலை எனக்குன்னு வந்து வாய்ச்சதே என்று அழுகிறார். முருகன் யாரு? நிணங்காட்டும் கொட்டிலை விட்டு, நிணம்னா கொழுப்புன்னு அர்த்தம். கொழுப்புடன் கூடக்கூடிய தசைகள் மிகுதியாக உள்ள தொழுவம் இந்த உடம்பு. மாடு கற்ற இடம், உடம்ப மாடு கற்ற இடம்னு சொல்றார். ஏன் தெரியுமில்ல, உயிர பசுன்னா பசு கற்ற இடம் மாடு கற்ற இடம் தானே. மாடு 4 கால் பசு, நம்மெல்லாம் 2 கால் பசு. பசுன்னா கட்டப்படுவதுன்னு பேரு. பசு மாட்டை ஒரு கைத்த போட்டு கட்டுறாங்க, குதிரைய 2 கைத்த போட்டு கட்டுறாங்க, யானைய 3 கைத்த போட்டு கட்டுறாங்க 3 சங்கிலி, ஊஞ்சல 4 சங்கிலி போட்டு கட்டுறாங்க. உங்களையும் என்னையும் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு 5 சங்கிலி போட்டு கட்டிவிட்டானே, அப்ப இது பசுதானே. இந்த உயிராகிற பசுவை கட்டி வைக்கிற இடம் கொட்டில் மாட்டு தொழுவம். பாசமாகிற தலையினால் ஆன்மா கட்டுண்டிருப்பதால் இதுக்கு பசுன்னு பேர். நிணங்காட்டும் கொட்டிலை, தசைகள் கொழுப்பு எல்லாம் உள்ள மாட்டு கொட்டில். இதை விட்டு விட்டு ஒரு வீடெய்தி ஒப்பற்ற வீடு, மோட்சமாகிற வீடு, உன் திருவடி தாமரையாகிற வீடு, அதை அடைந்து நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குருதேசிகன். அதிலே நிற்றற்குரிய குணத்தை எனக்கு காட்டி ஆண்டவன் குருதேசிகனாய் வந்த முருகப்பெருமான். இந்த வீட்டை விட்டு திருவடி வீட்டில் நிற்பதற்கு உரிய குணத்தை எனக்கு தந்து ஆண்டவன் அந்த பெருமான். குரச்சிறுமான் பணங்காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன். அவன் யாரு தெரியுமா? அந்த குரமகள் அழகிய அங்குரச்சிறுமான். ஒரு அர்த்தம், நம் குரச்சிறுமான். நம்ம தமிழ்நாட்டில குரத்தியாக உள்ள அந்த பெருமாட்டியை நம் குரச்சிறுமான் அழகிய குறவர் குலத்தில், நம்முடைய குறவர் குலத்தில் தோன்றிய மான் போன்ற வள்ளி நாச்சியாருடைய
பணங்காட்டும் அல்குருக்கு பாம்பு படத்தைப் போல் இருக்கக்கூடிய மறைவிடத்திற்கு உருகக்கூடிய பெருமான் அவனுடைய பதாம்புயத்தை பாதமாகிற தாமரை மலரை வணங்காத தலை இது எங்கே எனக்கு இங்கென் வாய்த்ததுவே. அவனை கும்பிடாத தலை எனக்கு வந்து வாய்த்ததே, இது என்ன அநியாயம். இந்த உடம்பு ஆபாசக் கொட்டில் தோலெலும்பு சீனரம்பு பீழைதுன்று கோளை பொங்கு சோரிபிண்ட மாயுருண்டு வடிவான தூலம். திருப்புகழ். இந்த வீட்டை விட்டு நான் உன் திருவடியை அடைய வேண்டும், விதிகாணும் உடம்பை விட வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ அருள் செய்ய வேண்டும். நீ யார்? எனக்கு குணங்காட்டி ஆண்டவன். பரகதியை அடைந்து நிலைத்து நிற்பதற்கு சாதகமாயிருக்கக்கூடிய குணத்தை தந்த குரு தேசிகன் நீ. குரு தேசிகன் இருபெயரொட்டு பண்பு தொகை. குருவாகிய தேசிகன் நீ, குருநாதன் நீ யாரு? குறவள்ளியின் மறைவிடத்துக்கு உருகக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. அவன் ஞானம், ஞானமயமானவன். அவள் ஞானாம்பிகை. சித் சக்தியாகிற வள்ளியம்மையின் மீது துணை காரணத்தை கொண்டு நிமித்த காரணனாகிற இறைவன் மாயையாகிய முதற்காரணத்தால் உலகை படைத்து உயிர்களுக்கு நன்மையைச் செய்கிறான். இன்னும் சுருக்கமா பார்க்கலாமா? வள்ளிங்கிறது ஞானாம்பிகை, அவ்வளவுதான். அந்த ஞானத்தை நமக்கு தருகிறான். அதனாலே இந்த வள்ளியின் மீது முருகப்பெருமான் ஆசை வைக்கிறான். ஞானத்தின் மீது பற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை நமக்கு தருகிறான். அதத்தான் அல்குருக்கு உருகும் குமரன் என்று பேசுகிறார் இந்த இடத்திலே. அவனை வாழ்த்த வேண்டும், அவனை வணங்க வேண்டும். வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே. வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்தச் சென்னியும் தந்த தலைவனை என்பது நம்முடைய திருவாசகம், தேவாரம். வணங்கத்தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என்பது திருவாசகம். முதல்ல உள்ளது தேவாரம், இது திருவாசகம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஆண்டவனை கும்பிட்டா அந்த தலை முடியிலே மகுடத்தை ஏற்குமா. ஆண்டவனை கும்பிடலேனா எங்கள் பெருமான் உனை வணங்காத மூடர் தலை இகழ் விறகு எடுக்கும் தலை. ஆண்டவனை கும்பிடாத தலை சும்மாடு கட்டி சுமக்குமா. சும்மாடு கட்டி சுமந்துழலுவார் சிலரை இம்மா நிலத்தில் எண்ணுங்கால் அம்மா நின் பொன்னார் அடிமுடியைப் போற்றாத பேரென்றோ மன்னா சிதம்பர தேவா என்று சான்றோர்கள் பாடுகிறார்கள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. ஆண்டவனை கும்பிடத்தான் தலை, வணங்காத்தலை எனக்கு வந்து வாச்சதே என்று வருந்துகிறார் அருணகிரியார். இந்த வணங்காத்தலைய வள்ளற் பெருமான் இகழ்கிறார். பாட்டை பார்த்துக்கிறீங்களா? வீட்டுத் தலைவனின் தாழ் வணங்கார்தம் விரிதலை சும்மாட்டுத் தலை பட்டி மாட்டுத் தலை புன்வராகத் தலை ஆட்டுத் தலை வெறி நாய்த்தலை பாம்பின் அடுந்தலை கற்பூட்டுந்தலை வெம்புலைத் தலை நாற்ற புழுத்தலையே. இதுக்கு மேல அந்த தலையை திட்ட முடியாது. ஆண்டவனை கும்பிடாத தலை இப்படியெல்லாம் உள்ள தலை என்று வள்ளற் பெருமான் பேசுகிறார். கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? தலையார கும்பிட்டு கூத்தும் ஆட வேண்டும். அதத்தான் சொல்லுகிறார் பெருமானே, நான் இனிமேல் பிறவி எடுக்காதபடி என்னை தடுத்து ஆட்கொண்டாயே. உன் திருவடிகளை வணங்காத இந்த தலை எனக்கு இப்படி வந்து வாய்த்ததே, நான் என்ன செய்வேன் என்று அழுது தொழுது முறையிடக்கூடிய திருப்பாடல் இந்த பாடல். கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கணவனக்கண். கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கணவனக்கண். செவியால்
பணி அணி கோமால் செவியால் பணி அணி கோமால் மகனை திரள் அரக்கரு புவியாற்பழத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி புவியாற்பழத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எங்கே அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கல் கூடியவே முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கல் கூடியவே எங்கே முருகனை போற்றி என்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கல் கூடியவே ஏ 43வது திருப்பாடல். முருகப்பெருமானிடம் தன் குறையை கூறக்கூடிய பாடல். முருகா, உன்னை போற்றி அன்பால் கரங்கள் குவிக்க வேண்டும். அப்படி குவியாத கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்தனவே என்று அழக்கூடிய பாடல் இந்த பாடல். கவியால் கடலடைத்தோன் மருகோனை, கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகனை, திரள் அரக்கர் புவி ஆர்ப்படத் தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எனக்கு எங்கன் கூடியவே, எங்கே எனக்கு இங்கன் கூடியவே, இந்த கரங்கள் எனக்கென்றே வந்து சேர்ந்திருக்கின்றனவே என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல். முருகப்பெருமான் யார்? 3 செய்திகள் சொல்கிறார். 1, கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை, குரங்குகளைக் கொண்டு சமுத்திரத்தை அணைகட்டி அடைத்த திருமாலின் மருகன் முருகப்பெருமான். திருமால் ராவணவதம் செய்வதற்காக ராமாவதாரம் செய்தார். கடலிலே அணை கட்டினார். அந்த கடலிலே அணை கட்டிய பெருமான் கடலைத் தாண்டினார். முருகா, நீ அவருக்கு மருமகன் அல்லவா? கடலைத் தடுத்தோன் மருகனாகிற நீ என் பிறவிக் கடலுக்கும் அணை கட்ட வேண்டாமா என்று கேட்பது போல் கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை என்கிறார் அருணகிரியார். கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகனை. கணமுன்னா கூட்டம், பணம்னா பாம்பு படம், கட்செவின்னா பாம்பு. பாம்புக்கு காது கிடையாது, கண்ணுதான் காது. கேட்டல் தொழிலை அதுவே செய்யும். அதை ஆபரணமாக சிவபிரான் அணிந்திருக்கிறார். தாருகவனத்து முனிவர்கள் அவர் மேல் பாம்பை ஏவிவிட்டார்கள். ஏவிவிடப்பட்ட பாம்பை கருணையினால் கொல்லாமல் பிடித்து அணியாகத் தரித்துக் கொண்டார் எம்பெருமான். எமக்கு தீங்கு செய்யக்கூடியவரையும் நாம் நன்மை செய்யக்கூடியவராக மாற்றுவோம் என்று காட்டுவது போலே இப்படி செய்தார். முருகப்பெருமான் சூரனைக் கொல்லாமல் சேவலும் மயிலுமாக்கி தடுத்து அருள் புரிந்தான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோன் அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான் என்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். முருகன் எப்படிப்பட்டவன்? கவியால் கடலடைத்தோன் மருகன், கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகன், திரள் அரக்கர் புவி ஆர்ப்படத் தொட்ட போர்வேல் முருகன். புவி ஆர்ப்படத் தொட்ட போர்வேல் முருகன் அரக்கர்களை உலகமெல்லாம் நடுங்குமாறு வென்ற வேற்படையை உடைய முருகப்பெருமான். முருகன்கிற பேரே இனிக்கக்கூடிய பெயர். இனிமை, இளமை, வாசனை, மகிழ்ச்சி எல்லாம் முருகு. முருகுகள் இளமை நாற்றம் முருகவேள் விழா வனப்பாம் என்பது நிகண்டு. முருகனை யாரெல்லாம் முருகா என்று வாயார அழைத்து போற்றுகிறார்களோ அவர்களுக்கு இனிமை, இளமை, மனம், மகிழ்ச்சி, அழகு
எல்லாம் சேரும். அதனால் அந்த பெயரை வைக்கிறார். கவியால் கடலடைத்தோன் மருகோனை, கணவனக்கட் செவியால் பணியணி கோமான் மகனை, திரள் அரக்கர் புவி ஆர்ப்பட தொட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் புவியாக்கரங்கள் வந்து எனக்கு எங்கனே, குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே. இந்த குவியாக்கரங்கள் எனக்கென்று வந்து சேர்ந்து விட்டனவே. கந்தக் கடவுளை கைகுவித்து போற்றினால் காலன் வரமாட்டான். பழனி தலபுராணம் பேசுகிறது, மந்தரகிரியை அசைக்க முடியாது, சுந்தர மாருதத்தை துரும்புகள் அணுக முடியாது, செந்தழலை ஈக்கள் மொய்க்க முடியாது, கந்தனை போற்றுவார் மேல் காலன் வரமாட்டான். பழனி தலபுராணம் பேசுகிறது, மந்தரகிரியைச் சற்றும் மனிதரால் அசைக்கொணாது, சுந்தர மாருதத்தை துரும்புகள் அணுகொணாது, செந்தழல் தன்னை ஈக்கள் சேர்ந்து இனி மொய்க்கொணாது, கந்தனை போற்றுவார் மேல் காலனும் அணுகொணாதே. கந்தனை போற்றி கைகளை குவித்தால் அந்த கைகள் எப்படி இருக்கும்? தோன்றலுன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள், சுவர்ணமுடுகின்ற கைகள். வரக்கூடிய எல்லாருக்கும் தங்கத்தை வாரி வாரி தரக்கூடிய கரங்களாக இருக்கும் என்பது திருவருட்பா. அப்படி குவியாத கரங்கள், பரமனின் திருமுன்னர் குவியாத வஞ்சகர்கை, பலியேற்க நீள் கொடுங்கை. ஐயா ஐயான்னு பிச்சை எடுக்குமா இந்த பிறவியிலே முருகனை கும்பிடாத கை? முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார என்பது திருப்புகழ். நம்முடைய அப்பர் சுவாமிகள் ரெண்டையும் அழகாகச் சொல்கிறார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து, தலையாலே பலி தேருந்தலைவனை தலையே நீ வணங்காய். கைகால் கூப்பித் தொழீர் கடிமாமலர் தூவி நின்று, பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர் என்கிறார். ஆக முருகப்பெருமானே, உன்னை தொழாத கரங்கள் இப்படி வந்து எனக்கு சேர்ந்து விட்டனவே, இனியாவது தொழச் செய்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த திருப்பாடல். தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தியிரு, தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி, இரு காலால் எழுப்பி வழிமுதுகு ஓட்டி கை நாட்டி, இரு காலால் எழுப்பி வழிமுதுகோட்டி கை நாட்டி, நரம்பால் ஆக்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்த, நரம்பால் ஆக்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தார், வேளால் கிரி தொலைத்தோர், வேளால் கிரி தொலைத்தோர் இரு தாளன்றி வேறில்லையே, வேளால் கிரி தொலைத்தோர் இரு தாள் அன்றி வேறில்லையே, அன்றி வேறில்லையே. நாற்பத்தி நான்காவது திருப்பாடல். இந்த உடம்புங்கிற வீடு, இது விழும் பொழுது எனக்கு வேற கதியே கிடையாது, முருகா உன்னைத் தவிர கதியில்லை என்பது இந்த பாடல். இது எல்லாரும் அடிக்கடி பாட வேண்டிய பாடல். கடைசி காலத்திலே யமன் வரும் பொழுது யாரும் காப்பாற்ற மாட்டார்கள், முருகப்பெருமான் மட்டுமே காப்பாற்றுவார். இந்த வீடு, இந்த உடம்புங்கிறது வீடு. நம்மளும் எத்தனை வீடு எடுத்து விட்டோம். இந்த ஆன்மாவுக்கு வீடு உடம்பு. தோலால் சுவர் வைத்து, வெறும் தோலால ஒரு சுவர் வச்சுட்டான். நம்ம வீடுகளுக்கு சிமெண்ட் பூசுற மாதிரி இது தோல். நாலாறு காலில் சுமத்தி, 10 வாயுக்கள் இந்த உடம்புல இருக்கு. இந்த 10 வாயுக்களும் முக்கியமானவை, 10 காரியங்களை செய்கின்றன. மூச்சு விடுறமா இல்லையா? இந்த மூச்சு விடுறதுக்கு உள்ள வாயு பிராணன்னு பேரு. மலஜலம் கழிக்கிறதுக்கு உதவுற வாயு அபானன்னு பேரு.
இந்த சாப்பிட்ட சாப்பாட்டை ஜீரணிக்குதில்ல, அந்த வாயு சுரானன்னு பேரு. இந்த நாபி கொப்பூர்ல இருந்து மேல் நோக்கி நின்று ஜீரணிக்கக்கூடிய உதவக்கூடிய வாயு உதானன்னு பேரு. இந்த உடம்பெல்லாம் ரத்த ஓட்டம் ஓடுதே, அதை எடுத்துக்கிட்டு போற வாயு வியானன்னு பேரு. காலை நீட்டுறோம், கைய நீட்டுறோம், முடக்கிறோம், விக்கல் எடுக்கிறோம், பேசுறோம், இதுக்கெல்லாம் உதவுற வாயு நாகன்னு பேரு. இமைக்கிறோம், விடிக்கிறோம், மெய்க்கூச்சரிகிறோம், இதற்கெல்லாம் உதவுற வாயு கூர்மன்னு பேரு. தும்மல் வருது, கோபம் வருது, வெம்மையா இருக்கிறோம், இருமுறோம், இதுக்கெல்லாம் உள்ள வாயு கிரிகரன்னு பேரு. ஓட்டம், இளைப்பு, வியர்வை, கொட்டாவி விடுறது, இதுக்கெல்லாம் உள்ள வாயு தேவதத்தன்னு பேரு. ஆக 9 வாயுவாச்சா, இந்த 9ம் உயிர் போற பொழுது ஒன்னொன்னா போயிரும். ஒரே ஒரு வாயு உள்ளேயே இருக்கும். உயிர் போனதுக்கு அப்புறமும் அந்த வாயு உள்ளே இருக்கும். அதுக்கு தனஞ்சயன்னு பேரு. அது உள்ளேயே இருந்து உடம்ப வீங்க வச்சு கொஞ்ச நாளைக்கு, ஏன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உச்சந்தலை வெடிச்சு போயிடும். அதுக்கு தனஞ்சயன்னு பேரு. இந்த 10 வாயு தான் சார் நம்ம உடம்புல இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாயு தகராறு பண்ணினாலும் போச்சு. தோளால் சுவர் வைத்து 4 கால், கால்னா காற்று வாயு, 4 6 10, 4 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி, 2 கால் தான் இந்த வீட்டுக்கு தூண். வளை முதுகோட்டி, முதுகெலும்புந்தான் மேற்கூரை. கையின் ஆற்றி கைய தொங்க விட்டுருக்கான். நரம்பால் ஆக்கையிட்டு, நரம்புதான் நமக்கு ஆக்கை, நரம்புகளால் கட்டி. தசை கொண்டு மேய்ந்த அகம், இது கூரை போட்ட மாதிரி தசை. மேய்ந்த அகம், இந்த வீடு பிரிந்தால் வேளால் பிரிதொலைத்தோன் இரு தாளன்றி வேறில்லையே. இந்த வீட்டை விட்டு போற பொழுது வேளால் கிரௌஞ்சகிரியை தொலைத்த பெருமான் திருவடித்தாமரை தவிர வேறு எந்த துணையும் நமக்கு கிடையாது. இந்த உடம்பு ஒரு வீடு. கிருபானந்த வாரியார் சுவாமி அற்புதமாக எழுதுகிறார். 2 காலும் 2 தூண். தன் நடுநடுவே இருக்குல்ல எலும்பு, அதான் செங்கல். அதற்கு நடுவிலே இருக்கிற நிணம், அதுதான் அந்த சிமெண்ட் சேர். 2 கரங்கள் கொடுங்கைகள். முதுகெலும்பு மேட்டுருட்டு, பக்கவிலா எலும்பு களிகள். இந்த வாய் இருக்குல்ல, அதான் தெருவாசல் வீட்டுக்கு. கீழ்வாய் தோட்டத்து வாசல். கண் 2, காது 2, மூக்கு 2, இந்த 6 ஜன்னல். நீர் வர்ற வழி தோட்டத்து சாளரம். தலைமுடி மேலே உள்ள புல்லு, மேலே மூடி உள்ள தோல் பூச்சி வேலை. உள்ளே வாழக்கூடிய ஆள் ஆன்மா. இத கட்டி கொடுத்தவன் ஆண்டவன். ஒரு நாளைக்கு இதை ஒண்ணுமில்லாம செய்ய போறவனும் ஆண்டவன். கால் கொடுத்திருகை ஏற்றி கடி நிறைத்திரைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவர் எடுத்து 2 வாசல் 7 உடைத்தா அமைத்து அங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்தா வைத்தார் மாமரை காடனாரே. அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம். இப்போ இந்த உடம்பு இது விழுந்ததுன்னா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, முருகன் தான் காப்பாற்றுவான். தோளால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி வளை முதுகு ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆக்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரிதொலைத்தோன் இரு தாளன்றி வேறில்லையே. உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்குற்றாருளரோ என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு. அந்த கருத்து இந்த திருப்பாடலில் தெரிகிறது. நமக்கு உடம்பு பிரியும் பொழுது முருகப்பெருமான் தான் துணையாயிருப்பான் என்பது இந்த பாட்டின் பொருள். வேலாயுதக் கடவுளின் 2 திருவடித் தாமரைகள் நம்மை காப்பாற்றும் என்பது இதன் திரண்ட கருத்தாகும். ஒரு பூதரும் அறியாத்தனி வீட்டில் உரையே உணர்வு அற்று, ஒரு பூதரும் அறியாத்தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் ராமல் என்றான்.
இரு பூத வீட்டில் ராமல் என்றார். ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் ராமல் என்றான். இருகோட்டு ஒருகை ஒரு பூதரம் உரித்து. இருகோட்டு ஒருகை ஒரு பூதரம் உரித்து. ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு. ஏகாசம் இட்ட புராந்தகர்க்கு குரு பூத வேலவன். ஏகாசம் இட்ட புராந்தகர்க்கு குரு பூத வேலவன். நிட்டூர சூர குலாந்தகனே. நிட்டூர சூர குலாந்தகனே. நிட்டூர சூர குலாந்தகனே. நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடல். உபதேசம் பெற்ற அருணகிரியார் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவது இந்த பாடல். அவன் என்ன சொன்னானா, உபதேசம் என்னவா, ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்று இரு பூத வீட்டில் இராமல். இதான் உபதேசம். ஒரு பூதரும் அறியா தனி வீடு அப்படின்னா என்ன? ஒரு பூதரும் அறிய, யாருக்கும் தெரியாத வீடு. ஒரு பூதரும் அறியா, பூத உடம்பை உடைய, பூத உடம்புனா நம்ம உடம்பு தான், பூத உடம்பை உடைய ஒருவரும் அறிய ஒண்ணாத வீடு. அந்த ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் இரு அப்படின்னானா, யாருக்கும் தெரியாத வீட்டில இரு. இப்ப இருக்கிறது எங்கே? பஞ்சபூதங்களாகிற வீடு. இதுல இருக்காதே. அந்த வீட்டில இருந்தால் சொல்லும் நினைவும் அற்று இருக்கலாம். சலிப்பின்றி இரு என்று ஆண்டவன் போதித்தான். ஒரு பூதரும் அறியா தனி வீடு, அது மௌனமாய் இருக்கக்கூடிய வீடு. உரையும் உணர்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய வீடு. இராவும் பகலும் இல்லாத வீடு. நினைப்பும் மறப்பும் இல்லாத சமாதி நிலை. அதத்தான் அந்த வீட்டில இருன்னானா. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. உரையும் உணர்வும் அற்று இரு. உரையும் உணர்வும் அற்றுன்னா சும்மா இருன்னு அர்த்தம். சும்மா இரு சொல்லற. வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒளித்து சும்மா இருக்கப் போதாய் இனி மனமே தெரியாதொரு பூதர்க்குமே என்ற கந்தர் அலங்கார பாடல் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. இது பூத வீடு, பஞ்சபூதத்தாலான வீடு. இந்த பூத வீட்டில் நீ இந்த வீட்டில் இராதே. ஒரு பூதரும் அறியாத அந்த பரிசுத்தமான வீட்டில் இரு. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு. பூத வீட்டில் இராமல் என்றான். இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து. இரு கோடுன்னா ரெண்டு கொம்பு, இரு கோடு. ஒரு கைன்னா ஒரு துதிக்கை. பூதரம்னா பெரிய மலை மாதிரி யானை. அதை போர்த்து, அதை உரித்து தோளாக போர்த்தி கொண்டாரா சிவபெருமான். இருகோட்டு ஒருகை பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட. ஏகாசம்னா இந்த உத்தரியம், இந்த மேல போட்டுக்கிற துண்டு. ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு, புறங்களுக்கெல்லாம் அந்தகனாய் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு குருபூத, குருவாய் இருக்கக்கூடியவனே, வேலவ வேலேந்தியவனே, நிட்டூர சூர குலாந்தகனே, கொடுமை செய்யக்கூடிய சூரனுடைய குலத்துக்கு அந்தகனாய் வந்தவனே, எனக்கு ஞானத்தை கொடு, பதிஞானம் பெற வேண்டும், முருகனோடு ஒன்று பெற வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடல். உரை அவிழ, உணர்வவிழ, உளம் அவிழ, உயிர் அவிழ, உளபடியை உணருமவர் அனுபூதியானதுவும் என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பு இந்த உரை உணர்வற்று இருக்கக்கூடிய நிலையை சுட்டிக் காட்டுகிறது. முருகப்பெருமானே, எனக்கு இந்த வீடு வேண்டாம், அந்த வீட்டில் இருக்க வேண்டும்
என்று கேட்டதை முன்னால் சொன்னார். இப்பொழுது அவன் சொன்ன உபதேசத்தை பேசுகிறார். ஒரு பூதரும் அறியாத்தனி வீட்டில் உரை உணர்வற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான். யாரு? இருகோட்டு ஒருகை, கோடுன கொம்பு, இருகோட்டு ஒருகை பொறு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர். பூதரம்னா மலை, போர் செய்யக்கூடிய மலை மாதிரி யானை. அதை உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குருபூதனாயிருக்கக்கூடிய பெருமான் வேலவன் நிட்டூர சூர குலாந்தகன் எனக்கு ஞானந்தந்தான். பூத வீட்டில் இராதே, மௌன வளாகத்தில் சும்மாயிரு என்று உபதேசித்தான் என்று உபதேசத்தை பேசியது இந்த பாடல்.